ஒரு கன்னியா இருந்த நேரத்துல தான் இந்த தூதன் அவளுக்கு தோன்றி ஒரு காரியத்தை சொன்னார். உன்னுடைய கர்ப்பத்திலிருந்து ஒரு பிள்ளை தோன்றும், அந்த பிள்ளையுடைய பெயர் இயேசு எனப்படும். அவர் உன்னதமானவராய் இருப்பார், அவர் பெரியவராய் இருப்பார். தாவீதின் ராஜ்யம் சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்படும், அவருடைய ஆளுகைக்கு முடிவே இராது என்ற அந்த அருமையான வார்த்தைகள் எல்லாம் சொன்னபோது அந்த கன்னி மரியாள் அதை கேட்கும் பொழுது இருதயத்துல அவள் கலங்கினார். அந்த தூதனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தையை அவள் சொன்னாலாம், நான் ஒரு கன்னியா இருக்கிறேன், நான் ஒரு புருஷனை அறியாது இருக்கிறேன், எப்படி எனக்கு ஒரு பிள்ளை உண்டாகும்? என்னை பார்த்து நீங்க சொல்லுகிறீர்கள், உன் கர்ப்பத்திலிருந்து ஒரு பெரிய பிள்ளை தோன்றும், ஒரு பெரிய உலகத்தின் ரட்சகரே உன்னுடைய கர்ப்பத்திலிருந்து உண்டாக போகிறார் என்றெல்லாம் சொல்லுகிறீர்களே, இது எப்படி சாத்தியமாகும்? நான் இன்னும் புருஷனை அறியேனே என்று தன்னுடைய இருதயத்துல அவள் சொன்னார். அந்த நேரத்துல தான் இந்த தூதன் சொன்னான், எது மனுஷனாலே கூடாததோ தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படி என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல, மெடிக்கல் சயின்ஸுக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தர் உனக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாக ஒரு பிள்ளையை தருவார் என்ற அந்த நற்செய்தியை மரியாளுக்கு சொன்ன பொழுதுதான், எனக்கு பிரியமானவர்களே, இந்த தூதன் சொன்னார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.